الحمدلله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. என்றும் அதை சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷெய்குனா வர்வஹுனல் மிஸ்பாஹி வத்தல்லாஹு பில்லஹுல் ஆலி அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக, சர்வ புகழும் ஏகன் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சையீதுல் முர்சலீன் ஷஃபியுல் முத்னிபீன் சர்தாரே தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைவர் மீதும், அவுலியா உல்லாஹ் என்ற இறைநேசர்கள் மீதும், அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும், ஷெய்குனல் மிஸ்பாஹி ஹஃபிலஹுல்லாஹ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் அனைவரும் இஹ்வத்துன் ஃபித் தரீகா, தரீகா வழியில் சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஷேகின் வழிகாட்டலில் வாழக்கூடிய நாங்கள், அந்த ஷேகு எங்களுக்கு இட்டிருக்கின்ற கட்டளைகளை ஏற்று அவர்கள் தந்திருக்கின்ற விருதுகள், அவர்களிடம் நாம் செய்திருக்கின்ற ஒப்பந்தம், அதை நிறைவேற்றுவதன் மூலம்தான் தரீகாவில் வெற்றி பெற முடியும். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஷேகு என்னை பொறுத்தவரையில் அவர்கள் போன்ற ஒருவர் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் யாராலும் தேட முடியாது. அப்படி ஒருவர் கிடையாது. இன்றைய இத்தனை பேர் தரீகாக்களின் ஷேகுமார்கள் என்று வருகின்றார்கள். இவர்கள் முரீதீன்களுக்கு சரியான தரீகாக்களின் அடிப்படை தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. சொல்லிக் கொடுப்பதாயின் வஹதத்துல் வஜூத் என்ற அந்த கோட்டையினுள் நுழைந்தால்தான் தரீகா வழியில் முரீதீன்களை வழி நடாத்த முடியும். இன்று வரக்கூடிய ஷேகுமார்கள் ஹந்தூரிகள் கொடுப்பதிலும் ராத்திப் மஜ்லிஸுகள் நடத்துவதிலும் தான் முரீதீன்களை ஒன்று சேர்க்கிறார்கள். உண்மையான தரீகாவினுடைய அடிப்படை தத்துவமான வஹதத்துல் வஜூத், அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த தரீகாவை எடுத்துக்கொண்டாலும் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ். அது எதை காட்டுகிறது? லா இலாஹ, பொதுவாக எதுவும் கிடையாது, இல்லல்லாஹ். இலாஹ் என்று சொல்லும் பொழுது சகலதையும் அடக்கிக் கொள்ளும். எதுவும் கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹுதான் இருக்கிறான். இந்த தத்துவத்தை தான் தரீகாக்கள் போதிக்கின்றன. ஷெய்குனல் மிஸ்பாஹி அன்னவர்கள் போன்று வஹதத்துல் வஜூதை தெளிவாக புட்டு யாரும் சொல்வது கிடையாது. சிறு பிள்ளைக்கு கூட அவர்களின் கருத்துக்கள் புரிந்துவிடும். இதனால் தான் அவர்களை மக்கள் மத்தியில் அவர்களின் அந்தஸ்து உயர்ந்து செல்வதை பொறுக்க முடியாத பொறாமை நிறைந்த உலமாக்கள் தான் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக அந்த முர்த்தத் ஃபத்வாவை வழங்கினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். இன்று பல்லாயிரம் மக்கள் அவர்களின் தத்துவத்தை விளங்கி இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அவர்களை நேரில் காண சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாக்கியசாலிகள். எனவேதான் தரீகா வழியில் செல்லக்கூடிய நாங்கள் எங்களின் ஷெய்கை முழுமையாக நம்ப வேண்டும். ஷெய்குன் காமில் என்று நம்ப வேண்டும்.
சகல விடயங்களிலும் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர்களின் ஆசியுடன் எதையும் செய்யும் பொழுது எங்களுக்கு வாழ்வில் பரக்கத்துண்டாகும். அதற்கு நாங்கள் பையத்தை மாற்றம் பெற்றுக்கொண்டு எந்த ஒரு அமலும் செய்யாமல் தொடர்பில்லாமல் இருந்தால் வெற்றி பெற முடியாது. லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிரஅத்தன் அமின் ஹாஜா. அல்லாஹ் அளவில் செல்வதாயின் ஷரியத்து மாத்திரம் போதாது, தரீக்கத்தும் அவசியம். ஷரீஅத்தில்லாத தரீக்கத்தும் கிடையாது, தரீக்கத்தில்லாத ஷரியத்தும் கிடையாது. தரீகா வழியில் செல்லக்கூடிய நாங்கள் முதலில் ஷரியத்தை பேண வேண்டும். ஷேഖிடம் பைஅத் செய்திருக்கிறோம். என்ன ஷரியத் என்றால் சாதாரண 5 நேரம் தொழுகிறது, ஹராம் ஹலால பேணி நடக்கிறது, சுன்னத்தான அமல்களை செய்கிறது. பையத் பெற்ற ஒரு முரீத் சூஃபியாக்கள் எழுதுகின்றார்கள், லாபுத்தலில் முரீதி மின் விக்ரின் வவிர்தின். ஒரு முரீதுக்கு தினமும் அவர் செய்யக்கூடிய விக்ரு விருது அவசியம் என்று சூஃபியாக்கள் என்ன செய்கிறார்கள், எழுதி காட்டுகிறார்கள். எங்களுக்கும் விருதுகள், விருதுன்னா அந்த டெய்லி ஓதுறமே ஓதல்கள், அதை அவுராத் என்று சொல்வது. விர்துன் அதன் பன்மை சொல் தான் அவுராத். பையத் பெற்ற ஒரு முரீது என்ன செய்யணும், அவுராத் ஓதணும், டெய்லி ஓதணும். அதுக்கு தொழணும், தொழுதுட்டு என்ன செய்யற 5 நேரமும் தொழுவிட்டு கூடி நான் ஒரு தொழுகைக்கு ஒரு 10 நிமிஷம் போப்புது 4 ரக்கா தொழுகிறதுக்கு. நாங்கள் உலக விடயங்களுக்காக எத்தனையோ மனத்தியாலங்களை செலவு செய்கிறோம். ஏன் இறைவனுக்காக நாங்கள் ஒரு 10 நிமிடத்தை ஒதுக்க முடியாது? இரவு நேரங்களிலும் சகல வேலைகளையும் முடித்துவிட்டு தனிமையாக இருந்து ஒரு 5 நிமிடம் அவ்விக்ருல் ஹஃபியு அஃலலு விக்ரி அவ்விக்ருல் ஹஃபியு. என்ன நாங்கள் விக்ரு மஜ்லிஸ், இது விக்ரு மஜ்லிஸ் என்று சொல்கிறேன். அந்த விக்ரு மஜ்லிஸில் விக்ரில் மிகச்சிறந்த விக்ரு தனியே இருந்து மறைவான விக்ரு. இது ஒரு பயிற்சிக்காக எல்லாரையும் ஒன்று சேர்த்து அந்த மஜ்லிஸை நடத்துறது. அப்போ ஒரு முரீதுக்கு டெய்லி ஓத வேண்டிய விருதுகள், லா புத்தலில் முரீதி மின் திக்ரின் வ விர்தின் யுவாலிபு அலைஹி. அது அவர் தினமும் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒதுக்குறேன், இப்போ சுபகுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்குறேன். அதை ஒவ்வொரு நாளும் செய்தால்தான் அதற்கு விருது என்று சொல்லப்படும். எங்களுக்கு விக்ருகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, நாங்கள் கையெழுத்திட்டிருக்கோம். என்ன வழங்கப்பட்டிருக்கி? தினமும் நாங்கள் செய்கிற விக்ருகள், லா இலாஹ இல்லல்லாஹ் 100 சரம், இல்லல்லாஹ் 100 சரம், அல்லாஹ் 100 சரம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் 100 சரம், அஸ்ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா தலஅத்தி ذாத்தில் முத்தல்சம் எல்லார சில்சிலா கிதாபிலே இருக்கின்ற சலவாத் கடைசியில் இருக்கு. அதை 25 சரமாக குறைஞ்சது ஓதுறது. இவ்வளவும் டெய்லி நாங்கள் செய்கிற விக்ருகள். அதே மாதிரி சில்சிலா கிதாபில் ஆரம்பத்தில் சில்சிலா இருக்கும், நடுவில் ராத்திப் இருக்கு. ஆரம்பத்தில் சில்சிலா இருக்கு, முதலாம் பக்கத்திலிருந்து சில்சிலா. சில்சிலாங்கிறது என்ன? சில்சிலத்து தரீகத்தில் காதிரியா. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து ஷைகுனல் மிஸ்பாஹி நாயகம் ஹஃபிலஹுல்லாஹ் அன்னவர்கள் வரையிலான ஷைகுமார்களின் தொடர். அலி பின் அபி தாலிப் அவங்க வரையும் போகும். அது எங்களுடைய சில்சிலாவில் சில்சிலா. அதை தினமும் என்ன செய்கிற ஒரு சரம் பண்ணானே ஓதுற ஓது இவங்களோட பரக்கத்தால யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயாக என்று கேட்கும் பொழுது கஷ்டங்கள் தீரும். தினமும் செய்யணும். அதுக்கு தான் விருதுங்கிற மல்லா லஹு விர்துன் ஃபஹுவ கிர்துன் என்று சொல்லுவாங்க பெரியார்கள். விருது இல்லாதவன் குரங்கு போன்றவன், அவனுக்கு விருது அவசியம். டெய்லி ஏதாவது இறைவனுடனான தொடர்பு. இந்த நாங்கள் இந்த வஹதத்துல் வஜூத் இந்த ஞானத்தில் இருக்கிறதால காண்பதையெல்லாம் இறைவனாக பார்ப்பதே பெரிய ஒரு அமல். அதற்கு பயிற்சி தான் தனிமையில் இருந்து விக்ருகள் செய்வது. அப்போ இந்த சில்சிலா இடிக்க ஆரம்பத்தில் நடுவுக்கு ராத்தி பிரிக்கி நாங்கள் மாதத்தில் ஒரு சரம் செய்கிறோம். 7 மாநாக்கள் குறைஞ்சது கிழமையில் ஒரு சரம் என்னான தனியே இருந்து அந்த ராத்திப்பு வீட்டை செய்யணும்.
பின்னால தினமும் ஓத வேண்டிய ஔராதுகள் என்று ஔராத் தந்திருக்காங்க எங்களுக்கு. ஷேகுல் மிஸ்பாஹி நாயம் என்ன செஞ்சிருக்காங்க, 37ஆம் பக்கத்தில் இருந்து இருக்கு. டெய்லி ஓத வேண்டிய ஔராதுகள் இவை. அருள் நபி அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தினமும் ஓதியவை. அவற்றை ஷேகுமார்கள் ஒன்று திரட்டி தங்களின் முரீதீன்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்போ இந்த விருதுகள் என்ன செய்யணும், ஓதணும். இதே நான் ஓதாம ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்துக்கிட்டு சரியான தரித்திரியமாக இருக்கு என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை. இறைவனுடனான தொடர்புக்குத்தான் தரீக்காக்கள் மக்களை விட்டு செல்கின்றன. ஷேகுமார்கள் இறைவனுடன் எங்களுக்குரிய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்குரிய வழிவகைகளை சொல்லுகின்றார்கள். அதை செயல்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய வெற்றி எங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெய்லி என்ன செய்வாங்களாம், காலையில் ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதல் யௌமி ஃபத்ஹஹு வ நஸ்ரஹு வ நூரஹு வ பரக்கத்தஹு வ ஹுதா வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீஹி வ ஷர்ரி மா பஅதா. அந்த கடைசியில் இருக்கு. இதை ஏனுமா நாக்கள் ஓதுங்களேன். சில்சிலா கிதாபை கொண்டு கபரில் வச்சு அடுத்த ராத்திபுக்கு எடுத்துட்டு வாரத்தில் பிரயோசனம் இல்லை. தெரியாதாக்களை ஒன்றும் செய்யலாம். அவங்க மற்றாக்கள்கிட்ட சொல்லி ஓத வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டேன்னானு மனனம் செய்யணும். அறவை தெரியாதாக்கள் பழையாக்கள் அப்படி இருக்காங்க. தெரியாதாக்கள் சில்சிலான்னு என்ன செய்கிற, ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு கேட்டு கேட்டு பாடமாக்கி ஓதுவாங்க. பழைய ஆக்கள் பெய்யத்து பெற்றாக்கள் இருக்காங்க அப்படி. அப்போ நாங்கள் தெரிஞ்சாக்கள் என்ன செய்யணும், சும்மா வசனங்கள் இல்லை. இது அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வசனங்கள். யா அல்லாஹ், இன்றைய நாளின் வெற்றியை தா, உதவியை தா, ஒளியை தா, பரக்கத்தை தா, நேர்வழியை தா. நான் செய்கின்ற தீங்குகளில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய உடலில் சுகத்தை தா, கேள்வியில் சுகத்தை தா, பார்வையில் சுகத்தை தா, குஃப்ரிலிருந்து வறுமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படியாக சகல விடயங்களுக்குமான விருதுகள் இல்லை கடைசியில் எரிக்கி சில்சிலா கிதாபில். ஏழுமானாக்கள் அதை ஓதிட்டு வாங்க. மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லா. அஃபலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லா. திக்ருகளில் மிகச்சிறந்தது லா இலாஹ இல்லல்லா. காரணம், அதுதான் இஸ்லாத்தின் மூல மந்திரம். வஹ்தத்துல் வஜூத் ஞானத்தின் அடிப்படை அதுதான். லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹுதான் இருக்கின்றான் என்பதுதான் இஸ்லாம். அதைத்தான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், சஹாபாக்கள் போதித்தார்கள், வலிமார்கள் போதித்தார்கள், தரீக்காக்கள் அதையே சொல்கின்றன. லா இலாஹ இல்லல்லாஹ். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கான யம்ஷி ஃபித் தரீக் வ யகூலு கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதையில் நடந்து செல்லும் பொழுது சொல்வார்களாம், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், துஃப்லிஹு, அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்களாம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற சும்மா ஒரு ஷாமா இல்லை, சகல நபிமார்களுக்கும் பொதுவான ஒரு வசனம். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிலிருந்து அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை சகல நபிமார்களுக்கும் பொதுவான ஒரு மூல மந்திரம்தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அஃலலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் சொன்ன வார்த்தைகளில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றார்கள் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படியாயின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரணமான ஒரு வசனம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது லா யஸ்பிகுஹா அமலுன் வலா தத்ருக்கு தன்பன். லா இலாஹ இல்லல்லாஹுவை எந்த ஒரு அமலும் முந்த முடியாது.
எந்த ஒரு பாவத்தையும் அது விடாது என்றார்கள் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் ஷேகுமார்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த திக்ருகளை ஒரு முரீதுக்கு கொடுத்திருக்காங்க. அதை செய்யும் பொழுது, தினமும் செய்து வரும் பொழுது இவருடைய உள்ளம் ஒளிபெறுவதற்கு சந்தர்ப்பம் உண்டாகும். எங்களின் உள்ளங்கள் எல்லாம் கரை படிந்து காணப்படுகின்றன. ஏதாவது தெரியுதா? ஒரு முன்னேற்றமே இல்லை, ஆன்மீக முன்னேற்றம் இல்லை. ஆன்மீக முன்னேற்றம் இல்லை என்றால் அவரது வாழ்க்கை வீண். இவ்வுலகிற்கு அல்லாஹ் எங்களாக வெளியானதன் நோக்கம் என்ன? மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அவன் அறியணும், அல்லாஹுவை அறிஞ்சு வணங்கணும். வணங்கையும் வேணும், அறியையும் வேணும். அதுதான் ஷரியத் தரீகத். வணக்கம் இல்லாமல் அடைய முடியாது. திக்ருகள் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. சூஃபியாக்கள் எழுதி காட்டுகின்றார்கள், லிஅன்ன திக்ர யகூனு கல் மிஸ்பாஹி ஃபீ யதிஹ். கையில் இருக்கின்ற டோர்ச் போன்றது. கையில் டோர்ச் இருந்தா எங்கேயும் போகலாம். இஸ்தலீஉ பிஹி, அதை கொண்டு அவர் ஒளி பெறுவார். அப்படியானதுதான் திக்ர். திக்ருகளில் இப்போ எங்களுக்கு செய்குமாறு தாராங்களே, அந்த திக்ருகளைத்தான் நாங்கள் செய்யணும். அதை செய்யணும். அதை செய்யாமல் சில ஆட்கள் என்ன செய்கிறேன்டா, இப்போ ஒரு புத்தகத்தை எடுக்கிற, அந்த புத்தகத்தில் ஒரு திக்ர் இருக்கும், ஒரு இது இருக்கும், இது ஓயினா இந்த நன்மை என்று எழுதியிருப்பான். அதை எடுத்து என்ன செய்கிறது, இவங்க ஓதுறது. ஓதும் பொழுது இவர்களுக்கு அதனால் சில பாதிப்புகள் ஏற்படும். எல்லா திக்ரையும் எல்லாரும் ஓதப்படா. ஒரு தரீகாவில் பைஅத் பெற்ற முரீது தன்னுடைய ஷேഖ് அனுமதித்த தந்த திக்ருகளை மாத்திரம் செய்ய வேண்டும். லா யத்தஹிதுல் முரீது மா யஅமுருஹு பிஹி ஷைഖு வ யத்தஹிதுல் முரீது மா யஅமுருஹு பிஹி ஷைഖு மினல் அத்கார். சூஃபிச கிரந்தங்களில் எழுதியிருக்கின்றார்கள், ஒரு முரீது தன்னுடைய ஷேഖ് எதை அவருக்கு ஏவுகின்றார்களோ, பணிக்கின்றார்களோ, இதை ஓது என்று சொல்கின்றார்களோ அதையே அவர் ஓத வேண்டும். இப்போ எங்களோட ஷேഖ்னா மிஸ்பாஹி நாயகம் என்னவங்க எங்களுக்கு தந்திருக்கிற திக்ருகளே போதும். அது நாங்கள் செஞ்சா 5 நேரம் தொழுகிறது. துனியாவுக்காக தொழில் செய்யணும், குடும்பத்தை கவனிக்கணும், துனியாவுடைய கடமைகளை செய்யணும். அதே நேரம் இவருடைய நோக்கம் அதுவல்ல, இறைவனை அடைவது. இறைவனின் சமூகம் செல்வதாயின் உள்ளம் தெளிவுபட்டிருக்க வேண்டும். அதற்குத்தான் ஷேഖ்மார் எங்களுக்கு உதவி செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? எங்களுக்கு ஆன்மீக உபதேசம் செய்யறாங்க, சொல்றாங்க, இதை நீ செய்ய என்று சொல்றாங்க. அதை நாங்கள் செய்யாம முன்னேற முடியாது. இதுவரை தொழாதவர்கள் இருக்கலாம். இதன் பிறகாவது நாம் தொழுவோம் என்ற முடிவுக்கு நாம் தான் வர வேண்டும். இளைஞர்கள், சிறுவர்கள் இப்பொழுது இருந்தே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், பள்ளிவாசலுடனான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யுது, 7 வயசுல தொல்லை சொல்லுங்க, 10 வயசுல, அப்படி சின்ன வயசுலேருந்து பழக்கணும். இப்போ ஷேഖ்மார்கள் சிறுவர்களுக்கு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, பையத் கொடுத்துருக்காங்க. என்னத்துக்கு? ஒரு பரக்கத்துக்காக கொடுத்து அவருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு தொடர்பு ஏற்படுத்துறது. அப்போ சின்ன வயசிலிருந்தே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இந்த திக்ருகள், பள்ளிவாசல், தொழுகை, இதுகளை பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திக்ரை நாங்கள் தினமும் செய்ய வேண்டும். வியாபாரம் நடந்துட்டு கொள்ளையும் ஃப்ரீ டைமில் சும்மா இருக்க என்ன செய்கிறேன்? லா இலாஹ இல்லல்லா, சகலரையும் அல்லாவா பார்க்கிறது. லா இலாஹ இல்லல்லா, அவனை தவிர எதுவும் கிடையாது என்ற சிந்தனையில் எங்களுடைய காரியங்களை நாம் கொண்டு வரும் பொழுது வெற்றி கிடைக்கும். அதனால தான் தரீகா, எல்லா தரீகாவிலையும் முதல்ல கொடுப்பாங்க என்ன? லா இலாஹ இல்லல்லா, இதை என்ன செய்யுங்க, திக்ரு செய்யுங்க என்று சொல்லுவாங்க. இன்னல்லாஹ ஹர்ரம அலன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ். அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவரை நரகின் மீது ஹராமாக்கி விட்டான். நரகம் அவரை தீண்டாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற எந்த அடிப்படையில் அவர் ஈமான் கொள்ளணும்? அல்லாஹ் வணக்கத்துக்கு பாத்திரமான
அந்த கருத்தில் ஈமான் கொள்றல்ல. வஹதத்துல் வஜூத் அடிப்படையில் என்ன செய்யணும்? அவர் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தான் இருக்கிறான். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். ஐனமா துவல்லு, நீங்க எங்க நோக்கினாலும் ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அங்கே அல்லாஹ் தான் இருக்கிறான். ஐ தாத்துல்லாஹ், அல்லாஹ்வின் தாத்தே இருக்கிறது. எங்களை பார்வை சரியில்லை, வஹம் எங்களுக்கு தெரியுதில்லை. அவன் தான் இருக்காங்கிற தெரியுதில்லை. நாங்கள் தைரியத்தில் இருக்கோம், வேற பார்க்கும். கொள்கை ஐனியத்தாக இருக்க வேண்டும். அவன் தான் இருக்கிறான், அவனுக்கு வேறான எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. இந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் எந்த நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக்கொள். எந்த நேரமும் அல்லாஹ் நினைச்சுக்கங்கன்னு சொல்றோம் இல்லவா? எந்த நேரமும் அல்லாஹ் இப்படி நினைக்கிறேன். அப்ப வஹதத்துல் வஜூதுங்கிற அந்த கோட்டைக்கு வந்தா அவரை நினைக்கலாம். எதை பார்த்தாலும் அல்லாஹுவாக பார்த்தல். யாருடன் பேசினாலும் அல்லாஹுவுடன் பேசுகிறேன். யாருக்கு கொடுத்தாலும் அல்லாஹுவுக்கு கொடுக்கிறேன். யார் தந்தாலும் அல்லாஹ் தருகிறான் என்ற அடிப்படை தத்துவத்தை மனதில் இருத்தி இவருடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் பொழுதுதான் இவர் வெற்றி பெற முடியும். இதைத்தான் தரீக்காக்கள் போதிக்கின்றன. வஹதத்துல் வஜூது தான் தரீக்காக்களின் அடிப்படை. எங்களின் தரீக்காக்களின் ஷேகுமார்கள், ஷேகுனல் மிஸ்பாஹி நாயகம் ஹஃபிலஹுல்லாஹ், அவர்களின் ஷேகு ஷேகுனா சூஃபி ஹஸரத் அப்துல் காதிர் அல் காஹிரி குத்திஸத் அஸ்ராரு அவர்கள், அவர்களின் ஷேகு அஷ்ஷாஹ் முஹம்மது அப்துல் காதிர் அஸ்ஸூஃபி அல் ஹைதராபாதி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், தொடராக வரக்கூடிய சகரரும் வஹதத்துல் வஜூத் ஞானத்தை தான் போதித்திருக்கிறார். சூஃபி ஹஸரத் நாயம் அவங்க பகிரங்கமா வஹதத்துல் வஜூத் பேசினால் புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, எல்லாம் அவனே. இன்று அவர்களின் பெயர் கொண்டு வருகின்ற ஷேகுமார்கள், முரீதீன்கள் இந்த வஹதத்துல் வஜூதை மறக்கிறார்கள். அப்படியாயின் இவர்கள் சூஃபி ஹஸரத் நாயகத்தை பின்பற்றுவதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? பேரளவில் இவர்கள் பின்பற்றுகின்றார்கள், அவர்களின் கொள்கை இவர்களிடத்தில் இல்லை. வஹதத்துல் வஜூதைத்தான் ஷேகுனா சூஃபி ஹஸரத் நாயகம் பேசினார்கள். அட்டாளை சேனையில் அடங்கப்பட்டிருக்கின்ற வெள்ளியாரிம் அஹ்மத் மீரான், வெள்ளியாரிம் குத்திஸத் அஸ்ராரு, அன்னவர்கள் எதை பேசினார்கள்? இந்த ஞானத்தை தான் பேசினார்கள், வஹதத்துல் வஜூதை தான் பேசினார்கள். அஸ்ஸயீத் அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பா, இந்த காலத்தில் ஷேகுனா மிஸ்பாஹி நாயம் அவங்களோட காலத்தில் உள்ளாக்கள் இவங்கள்லாம் அவங்க என்ன பேசினாங்க? எல்லாம் அவனே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஷேகுனல் மிஸ்பாஹி நாயகம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த காரணத்தினால் தான் காத்தான்குடியிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கொள்கைக்காக அவங்க என்ன செஞ்சாங்க? காத்தாங்குடிக்கு வராட்டியும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் மிஸ்பாஹி நாயம் வந்தவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. ஒரு ஷேഖ് இன்னொரு ஷேഖை கண்ணியப்படுத்துறேன்டா சும்மா வேலை இல்லை. ஷேகுனல் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களை தங்கள் மௌலானா வாப்பா அவங்க ரொம்ப கண்ணியப்படுத்துவாங்க. அவங்கக்கிட்ட சிலாக்கள் பையத்து கேட்டு போகிறேன், தங்கள் வாப்பாக்கிட்ட என்ன செய்வாங்க? காத்தாங்குடியாக்கள் பையத்து கேட்டு போகிறேன், கேட்டு போனால் உடனே கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன செய்யணும்? 4-5 சரம் போய் அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு இருக்கணும். கடைசியில் செல்லுவா, நீங்கள் காத்தாங்குடியில் இருக்காங்களே அவங்க, நான் என்னத்துக்கு உங்களுக்கு பைய தரேன்? 2 சிலாக்களுக்கு வாப்பா அவங்க எடுக்கட்டும் என்ற அடிப்படையில் அவங்க கொடுக்காம இருந்திருக்காங்க. சிலருக்கு ஷேகுனல் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்கள் தங்களின் லெட்டர் ஹெட்ல கடிதம் கொடுத்து அனுப்புவாங்க வாப்பாக்கு, வாப்பா இவர் நம்ம ஆள் தான், பையத்து கொடுங்க வாப்பான்னு கொடுப்பாங்க. அவங்க அப்துல் ரஷீத் நாயகம் அன்னவங்க ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களை கடுமையாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள். கண்டியில் இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் அவங்களோட போயிருக்கோம். மிஸ்பாஹி நாயம் அவங்களோட நாங்கள் அவங்க தங்கியிருந்த வீட்டுக்கு போன ஒரு டைமில் ஹயாத்தில். அப்போ நாங்கள் போக தங்கள் வாப்பா உள்ளுக்கு கழிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆக்கள் இருக்காங்க. வாப்பா அவங்க வாசலடிய வாரத்தை கண்ட உடனே
உடனே எழும்பினாங்க. எழும்பி அவங்க வீட்டு வாசலடியை வந்து வாப்பா அவங்களுக்கு கை கொடுத்து வாங்க மகன் என்று கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் ஒரு கதிரை போட்டிருந்தாங்க, வெள்ளை போட்டிருந்துச்சு, அதில் எரிங்க மகன் வச்சாங்க. இவ்வாறு ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களை கண்ணியம் செய்த ஷேகுமார்களில் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்கள் கூறிய வஹதத்துல் வுஜூதை ஏற்றுக்கொண்ட ஷேகுமார்களில் ஒருவர் தான் அஸ்ஸையிது ஷேக் அப்துல் ரஷீத் தங்கள் மௌலானா வாப்பான் அவர்கள். அவங்களோட பேர்ல வாராக்களும் இப்ப வாராக்கள் வஹதத்துல் வுஜூது பிழையங்காங்க, பத்ரியாக்கு போவாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சிலாக்கள். அவர்கள் அனைவரும் வஹதத்துல் வுஜூதை ஏற்று பத்ரியாவில் இருந்து பிரிந்தவர்கள் தான். வஹதத்துல் வுஜூது சரி என்று சொன்னாக்கள் இப்ப வேறாக வஹதத்துல் வுஜூது பிழை என்று சொல்றாங்க, தங்கள் வாப்பாடாக்கள் என்று சொல்றாங்க. எப்படி தங்கள் வாப்பாடாக்கள் ஆக முடியும்? வஹதத்துல் வுஜூத் ஞானத்தை மறுத்து கொண்டு தங்கள் வாப்பா கண்ணியம் செய்த ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் ஹஃபிதஹுல்லாஹ் அன்னவர்களை மறுத்து கொண்டு தங்கள் வாப்பாடாக்கள் என்று அவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்துல் ரஷீத் தங்கள் மௌலானா வாப்பா அன்னவர்கள் வஹதத்துல் வுஜூதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஷெய்குனா சூபி ஹசரத் நாயகம் அன்னவர்கள் பகிரங்கமாக வஹதத்துல் வுஜூத் பேசியவர்கள். ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் இதை நிமிடம் வரைக்கும் வஹதத்துல் வுஜூத் ஞானத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் போன்ற ஒரு ஷெய்கு எங்களுக்கு நிச்சயம் கிடைக்காது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றுள்ள ஷெய்குமார்களில் சகலரும் வஹதத்துல் வுஜூத் ஞானத்தை மறுத்து கொண்டு நாங்கள் தரீகாவாதிகள் என்று கூறுகின்றார்கள். இவர்கள் எவரிலும் எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களின் வாழ்நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரண உடல் ஆரோக்கியத்துடன் நீளமாக்கி வைப்பானாக. அவர்களுடன் ஈருலகிலும் ஒன்றாக நாங்கள் அமர்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அனுகூலம் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.